அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தமிழர்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பென்சில்வேனியா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட் இருக்குங்க, மாநிலம் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே அரசாங்கமே இந்த மாதாந்திர பத்திரிகையை வந்து வெளியிடுறாங்க. அதில் வழக்கமாக 89% அந்த பகுதியில் அதாவது வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டவர்கள் இருக்காங்க. பட் நம்ம தமிழர் அந்த மேகசின்ல ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நிறைய ரைட்டப்ஸ் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, த ராஜ் ஃபேமிலி செலிப்ரேட்டிங் நெய்பர்ஸ் ஹூ கிவ் பேக். அமெரிக்காவில் இங்கே வந்து பிழைப்புக்காக மட்டும் வரல, இங்கே வந்து அவங்க ஸ்டடியானு கோல் வச்சு இவங்க நிறைய வேலை கொடுக்குறாங்க, அமெரிக்காவுக்கும் இவங்க திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அமெரிக்க அரசாங்கமே அங்கீகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சார் வணக்கம். மேடம் வணக்கம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, H1B விசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அப்படின்னா என்ன சார்? அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வர்றாங்கன்னு சொன்னா ஏல இருந்து இசட் வரையிலும் A through Z பல்வேறு தரமான விசா டைப்ஸ் இருக்குதுங்க சார். அதுல இந்த H1Bங்கிறது இட்ஸ் கால் ஒர்க்கர்ஸ் பெர்மிட், பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் பெர்மிட் விசா. அதுதான் எக்ஸாக்ட் டெஃபினிஷன். H1B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் விசா. அது என்னன்னா, இந்த அரசு அமெரிக்க அரசனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒருத்தர் வெளிநாட்டவர் இந்த நாட்டில் வந்து வேலை செஞ்சு அங்கீகாரத்தோட வேலை செஞ்சு அதுக்குரிய உரிமையான வரியும் கட்டி இருக்கணும்னு சொன்னா அதுதான் ஒரு தகுதியான மதிப்பான ஒரு விசா டைப் H1B. அதுல வந்தாதான் இங்க சட்ட உரிமையோட எந்த கம்பெனி கூட்டிட்டு வருதோ அந்த கம்பெனிக்கு மாத்திரமே வேலை செய்ய முடியும். அதுக்கு பிறகு வேற கம்பெனி மாறணும்னு சொன்னா அந்த கம்பெனியோட H1Bக்கு மாத்தி கொள்ளணும். ஆனா முறை இந்த நாட்டுக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அவங்கள இந்த பர்டிகுலர் விசால ப்ராசஸ் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வரும். ஓகே, இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேரிஃப் பிரச்சனை அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு வந்தது, அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த H1Bக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி 2 வார்த்தை நம்ம ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த H1B விசாக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வரையிலையும் ஒரு H1B ஒருத்தர் விசாக்கு வரணும்னு சொன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 இருந்து 5000 அமெரிக்க டாலர்கள் தான் செலவாகும். முக்காவாசி இந்த இங்க இருக்கிற கம்பெனி அங்கிருந்து ஏன் கூட்டிட்டு வராங்கிற முதல் காரணமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு குறையணும் அப்படிங்கறத முன்னோக்கமே, அதனுடைய முக்கியமான நோக்கமே அதுக்காக தான். இல்லாட்டா இங்க இருக்கிற அமெரிக்கர்களை அவங்க வேலை வாய்ப்பு அமைப்பிடணும். ஆனா எதுக்கு வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வராங்க சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீப் லேபரா இருக்கும், அதே நேரத்தில் ஹைலி ஸ்கில்டாவும் இருக்கணும், விலை குறைவாகவும் இருக்கணும். அதுக்காக தான் அவங்க கூட்டிட்டு வர்றது. ஆனா இப்போ அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த $5000 $100,000 மாத்திருக்காரு.